ஆன்மீக சுடரொளி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய குடும்ப தலைவிகளுடைய கைகளில் பணம் தங்காது. எவ்வளவு வரவு வந்தாலும் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகளால் கூட இந்த மாதிரி மகாலட்சுமி கடாட்சம் இல்லாமல் போகலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பான இன்னும் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தண்ணீர் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறவங்களுடைய கைகளில் பணம் நிற்காது அப்படின்னு சொல்கிறது வழக்கம். பெண்கள் பாத்திரம் கழுவுறோம், துணி துவைக்கிறோம் அப்படின்னும் பொழுது கூட சிக்கனமாக நம்ம தண்ணி கையாண்டோம் அப்படின்னா நம்ம கைகளில் பண வரவுங்கிறது அதிகரிக்கும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய டேப்பில் தண்ணி சிந்திக்கிட்டே இருக்கிறது, அடிக்கடி மோட்ரு நம்ம போடும் பொழுது மோட்ரு நிரம்பி டேங்க் நிரம்பி நமக்கு தண்ணி வீணாக போகிறது, இது எல்லாமே நம்ம கைகளில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை நம்மளிடம் இருந்து வெளியே விலக்கி வச்சிரும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சமாக தவிர்க்க பாருங்கள். அடுத்ததாக வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் பூஜை பாத்திரம் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். அதே போல் வீடு துடைக்கிறதா இருந்தால் கூட திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையுமே நம்ம செஞ்சு வச்சுறது நல்லது. ஆனால் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, வீடு ரொம்ப அழுக்காக இருக்குது, தொடச்சே தான் ஆகணும் அப்படின்னும் பொழுது நம்ம தாராளமாக செய்யலாம். ஆனால் 6 மணிக்கு மேலே எக்காரணத்திற்கொண்டும் வீட்டை சுத்தம் செய்கிறதையோ அல்லது வீடு பெருக்கிறதையோ துடைக்கிறதையோ கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். ரொம்ப செலவு அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அவங்க துணி துவைக்கிறதுல இருந்து வீடு சுத்தம் செய்கிறதுலேருந்து வீடு துடைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே மாலை 6 மணிக்கு மேலே செய்துக்கிட்டு வருவாங்க. இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம கைகளில் பண ஓட்டம்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். எவ்வளவு வரவு வந்தாலும் செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சேமிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் இறைக்கிறது. மகாலட்சுமிக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயங்களில் இந்த விஷயம் ரொம்பவே முதன்மையானதாக இருக்குது. அதாவது நம்ம அரிசி எடுக்கும் பொழுதோ பருப்பு எடுக்கும் பொழுதோ கீழே சிந்திடக்கூடாது. அப்படியே சிந்திருச்சு அப்படின்னாலும் உடனே அதை சுத்தம் செஞ்சிடணும். அதே போல் பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் வலது கை சுண்டு விரல் மோதிரத்தில் ஒரே ஒரு சின்ன வெள்ளி மோதிரம் அணிகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அந்த வலது கையில் இருக்கக்கூடிய வெள்ளி மோதிரம் தொட்டு நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பணமாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் அது நல்ல வகையில் மட்டும் செலவழியும். அதாவது தேவையில்லாத செலவில் அந்த பணம் போய் சிக்காது. அதிக மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும். உங்கள் கைகளால் தொட்டு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் விஷயமும் நல்ல செழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சங்கு வளையல் நீங்கள் பயன்படுத்தலாம். சங்கு வளையல் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும், சிலருக்கு அது செட்டும் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சங்கு வளையலை தவிர்த்து அதே அளவு பலன் கொடுக்கக்கூடிய நாட்டு ரக கண்ணாடி வளையல்களை அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கண்ணாடி வளையல்களிலிருந்து வரக்கூடிய ஓசையானது, மெல்லிய ஓசையானது பெண்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவும். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி வளையல் நம்ம அணிகிறதுனால நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக கிடைக்கும். கண்ணாடி வளையல் அணிந்து நம்ம எடுத்துக்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அது நல்ல வழியில் தான் செலவாகும். அதே போல் நமக்கு தேவையில்லாத செலவுகள் வர்றதை, எதிர்மறை ஆற்றலை இந்த கண்ணாடி வளையல் அணிகிறதன் மூலமாக நம்மளால் தவிர்த்துக்க முடியும். அடுத்தது எப்போவுமே பாத்திரம் கழுவாமல், அதுவும் இரவு நேரத்தில் பாத்திரம் கழுவாமல் எச்சில் பாத்திரங்களை நம்ம சிங்கில் வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி துர்நாற்றத்தோடு இருக்கக்கூடிய சமையலறையில் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக விட்டு விலகும். சிலர் குப்பைகளை நம்ம சமையலறையில் தான் வச்சு பயன்படுத்திகிட்ருப்போம். அப்போ நம்ம சமையலறைக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். சமையலறை அப்படிங்கிறது பூஜை அறைக்கு நிகராக ரொம்பவே நறுமணம் மிக்கதாக இருக்கணும், துர்நாற்றம் வீசக்கூடாததாக இருக்கணும். அதனால் எப்போவுமே எச்சில் பாத்திரங்களை சிங்கில் அப்படியே போட்டு வைக்கிறதோ அல்லது குப்பைகளை அதிகமாக கிச்சன் உள்ள சேர்த்து வைத்து அதனால் துர்நாற்றம் வீசுவதையோ தவிர்த்துடுங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே அழுது கொண்டு இருக்கின்ற பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நீங்கிவிடும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளும் பெண்களின் கைகளில் கண்டிப்பாக பணவளம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். சில பெண்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அழுகைங்கிறது வராது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8 மகாலட்சுமிகளில் தைரியலட்சுமி ரொம்பவே அவசியமானவள். தைரியலட்சுமி
லக்ஷ்மி ஒருத்தர்கிட்ட இருக்காங்க அப்படின்னும் பொழுது மற்ற 7 லக்ஷ்மிகளுமே அவங்களிடத்தில் தஞ்சமடைவாங்க. ஆனால் ஒருத்தவங்க கிட்ட தைரிய லக்ஷ்மி இல்லை, தைரியம் இல்லாதவங்களா எப்போவுமே கோழைத்தனமாக அழுது கொண்டு இருக்கின்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்களிடத்தில் மற்ற லக்ஷ்மிகள் சேர்வதை வந்து தவிர்ப்பாங்க. அதனால் ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்பவே தைரியமாக உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க. இதுவும் உங்களுடைய பணவரவிற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்தது, எப்போவுமே காலையில் எழுந்ததுமே வாசல் தெளிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. வாசல் தெளிக்க முடியாது, ஃப்ளாட்டில் தான் இருக்கும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய நிலைவாசல் படியில் ஒரே ஒரு சின்ன கோலம் வந்து போடுங்க. உங்களுக்கு கோலமே போட தெரியல அப்படின்னா கூட ஏதாச்சும் உங்கள் கைகளில் வந்ததை நீங்கள் சின்னதாக வந்து வரைஞ்சி விடுங்க. அடுத்தது, மஞ்சள் பூசுகின்ற வழக்கம் எந்த பெண்களிடத்திலும் இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. நம்ம வந்து முகத்தில், கைகளில், கால்களில் மஞ்சள் பூசி குளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அந்த மாதிரி குளிச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம், எங்களுக்கு பிடிக்கலை, அது எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னக்கூடியவங்க மாங்கல்யத்தில் மட்டுமாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் வந்து நல்லா தேய்ச்சி குளிங்க. அதே போல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பூஜை செய்யும் பொழுதும் விளக்கு ஏற்றும் பொழுதும் மாங்கல்யத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்க வந்து மறக்கக்கூடாது. அடுத்ததாக, ரொம்ப கிழிந்த கந்தல் துணி அணியக்கூடியவங்க யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களிடத்தில் தனம் தானியம் தங்காது. ரொம்பவே கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய உடைகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம தைத்து தான் உடுத்தணுமே தவிர அழுக்கு உடைகளையோ அல்லது எப்போவுமே கந்தலோடு இருக்கின்ற உடைகளையோ நம்ம அணியும் பொழுது நம்ம மேல் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பரிபூர்ணமாக குறைஞ்சிரும். மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக நம்ம விட்டு விலகிரும். அதனால் உங்களுடைய உடைகளிலும் கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக, நம்ம வந்து இப்போது வெளியே போகிறோம், தலைவிரி கோலமாக போக வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்போ நமக்கு இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுதாவது பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களுடைய தலைமுடி வீடு முழுக்க கொட்டிடுச்சு அப்படின்னா அது ஒவ்வொரு மூலையிலுமே போய் நின்றுடும். அந்த மாதிரி மூலைகளில் நிற்கக்கூடிய முடிகளாக இருந்தாலும் சரி, வேறு ஏதேனும் குப்பைகளாக இருந்தாலும் சரி, நம் வீட்டிற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய குப்பைகள், ஒட்டடை மற்றும் முடி மாதிரியான விஷயங்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை விலக்கி எதிர்மறை ஆற்றலை கொடுக்கறதுனால இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பண விரயம்ங்கிறது அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய வரவை காட்டிலும் செலவுகள் நிறையவே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. நான் சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் இதை வந்து அனுப்பி வைங்க, அவங்களும் வந்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி.